2024ஆம் ஆண்டை ரசிகர்கள் குஷியுடன் வரவேற்கும் விதமாக தளபதி 16 படத்தின் தலைப்பு ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் வெளியிடப்பட்டது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என முற்றிலும் ஆங்கில வார்த்தைகளை கொண்ட தலைப்பை கொண்டிருக்கும் தளபதி 16 படத்தில் தளபதி விஜய் 19 வயது டீனேஜ் பையன் இளைஞராக நடித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த படத்தை சுருக்கமாக கோட் என்ற ஆங்கில வார்த்தையில் அழைக்கிறார்கள். இன்றைய டிஜிட்டல் உலகில் கோட் என்ற வார்த்தை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லா காலத்திலும் மிகப்பெரிய விஷயமாக இருந்து வருவதை கோட் என சிம்பிளாக கூறுகிறார்கள். அதன்படி பார்த்தால் எல்லா காலத்திலும் மிகவும் சிறந்தவராக தளபதி விஜய் இருப்பதாகவும் அதே போல் படத்தின் கதைப்படி விஜயின் கதாபாத்திரம் வெயிட்டாக இருக்கும் எனவும் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் உருவாக்கி வருகிறது. தனது மங்காத்தா படத்தில் அஜித்தை எப்படி ஸ்டைலிஷ் வில்லனாக காட்டினாரோ அதே போல் இந்த படத்தில் விஜய் மிகவும் ஸ்டைலாக மாற்றியுள்ளாராம். இந்த படத்திற்கான அறிவிப்பு வந்த போதே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மற்றும் வரவேற்பு ரசிகர் மத்தியில் அதிகமாக இருந்தது. அந்த வகையில் தற்போது கோட் படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோட் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியானது. படத்தின் ஹைப்பை ஏற்றும் அளவிற்கு வடிவமைக்கப்பட்ட அந்த இரு போஸ்டர்களால் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாகியது. கோட் படத்தில் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, பிரேம்ஜி என எண்ணற்ற நடிகர்கள் நடிக்கிறார்கள். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டரை வைத்து பார்க்கும்போது இந்த படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடிக்கிறார் என்பது உறுதியாகியுள்ளது. 3 கதாநாயகிகள் இருக்கும்போது எந்த 2 கதாநாயகிகள் விஜய்க்கு ஜோடியாக நடிப்பார்கள் என்ற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நடிகை ஸ்னேகா சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு விருது மேடையில் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறார். முன்னதாக விஜயின் ஒரு படத்தில் அவருக்கு அண்ணியாக நடிக்க ஸ்னேகாவை அணுகியுள்ளார். அந்த கதாபாத்திரத்தை வேண்டாம் என்ற ஸ்னேகா இப்போது கோட் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் கோட் படத்தில் ஸ்னேகாவின் கதாபாத்திரம் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் ரசிகர்களுக்கு அந்த கதாபாத்திரம் பிடிக்கும் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் வசீகரா படத்திற்கு பிறகு 23 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயுடன் ஜோடியாக நடிப்பது சந்தோஷமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வசீகரா படத்தில் இருப்பது போன்ற கியூட்டான காதல் காட்சிகள் இருக்குமா என கேள்வி எழுந்த போது படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்னேகா மற்றும் விஜய் மீண்டும் ஜோடியாக பார்ப்பதில் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்பது தெரிகிறது. இந்த அப்டேட் தான் தற்போது சமூக வலைதளங்களில் சுழன்று வரும் அப்டேட்டாக இருக்கிறது.